நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். எனது அன்பு நண்பரும் திருமணம் என்னும் நிக்காஹ், பகைவனுக்கு அருள்வாய் போன்ற திரைப்படங்களின் இயக்குனருமான அனீஸ் அவர்களின் முனைவர்பட்ட வாய்மொழி தேர்வு இதோ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு அருமையான ஒரு பொழுதோடு இந்த நிகழ்வு தொடங்குகிறது. உலகம் முழுவதும் நாடகம் ஒரு புதிய வடிவங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. சமூக நாடகம் அப்படியே கடந்து இன்னைக்கு எல்லாமே ஒரு அப்ளைடு தியேட்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இடத்துல நிற்கிறது நாடகம். இது எஜுகேஷன் லெவல்ல பிரிசன் போன்ற அந்த சிறைச்சாலை கூடங்கள், ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற இடங்கள், இவர்களுக்கான நாடகத்தை கொண்டு செல்வது எப்படி என்கின்ற ஒரு பெரிய தியேட்டர் தான் இங்க அப்ளைடு தியேட்டர். அந்த ஒரு வடிவத்தை இந்த ஆய்வேடு முதன்மையாக கொண்டு இந்த ஆய்வேடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அற்புதமான இந்த மாலை பொழுதில் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்திய எங்களது மதிப்புக்குரிய குல முதன்மையர் ரவிமாணிக்கம் சார் அவர்களை நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்வுக்கு புறநடை தேர்வாளராக வருகை இருந்திருக்கின்ற ஸ்ரீசோதி மாடம் அவர்களை நான் ஒரு 5 ஆண்டுகளாக நன்கு அறிவேன். ஆனாலும் கூட இப்பதான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நிலைமை கூட, மேடம் நீங்க எங்க படிச்சீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க. யூஜி எங்க பண்ணீங்க? கரூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல. அதே காலேஜ் தான் நானும் படிச்சேன். அவங்க பிசிக்ஸ், நான் கெமிஸ்ட்ரி. அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தை தேடி மாறுது இல்லையா வாழ்க்கை. அவங்க மீடியாவுக்கு வர்றாங்க, நான் நாடகத்தை நோக்கி நகர்றேன். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவரை இப்ப சந்தித்து கொண்ட பின்பு ஒரு எப்படியோ ஒரு தூரத்து ஒரு உறவுகளில் கேட்கும்போது நிறைய கடைசியா பார்த்தா எங்கெங்கயோ அவங்க கணவர், என் மனைவிக்கு ஏதோ சொந்தமா இப்படின்னு கூட ஏதோ ஒரு வகையில பக்கத்து ஏன் ஆனா கரூர்னு கேட்ட பின்னாடி அப்புறம் அந்த ஊர் பக்கம்னா எங்க ஊர் பக்கமா தானே இருந்திருக்கணுங்கிறதுனால இப்படி ஒரு விசாரிப்புல நடந்து முடிந்தது. அந்த வகையில் மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளர். ஒரு கிராமப்புற மக்களினுடைய வாழ்வியலில் ஊடகம் எந்த அளவிற்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக வழிவகுத்து இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு முனைப்பட்ட ஆய்வை செய்தவர். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஊடகவியலிலே தொடர்ந்து அவர் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஆய்வேட்டுக்கு புறநிலை மதிப்பீட்டாக வருகை தந்தமைக்கு அம்மா அவர்களை வருகவதற்கு இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். இந்த ஆய்வேட்டினுடைய நாயகன், ஆய்வாளர் அனீஷ் நிறைய விஷயத்துல அவரை சொல்லணும்னா ஒரு ஒத்த வயதுள்ள நண்பர்கள் தான் என்றாலும் கூட அவருக்கு எனக்கு சில வித்தியாசங்கள் உண்டு. அண்ணா அவர் எனக்கு சீனியர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்னோட ஆய்வாளர். சினிமா என்ற ஒரு ஒற்றை பின்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் சென்னையை நோக்கி நகர்ந்த போது நான் புதுச்சேரி சேர்கிறேன். திரும்ப நான் எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கும்போது திரும்பி அவர் எனக்கு ஜூனியரா சேர்றாரு. மாஸ்டர் டிகிரில ஒரு சீனியர். அவர் இப்படித்தான் எங்களுக்கான ஆளு. திரும்பி இப்ப என்னுடைய ஆய்வு மாணவராக மீண்டும் என்னிடம் இணைகிறார். இப்படியான ஒரு உறவாடல் அவருக்கு மட்டும் இருக்கிறார். இந்த ஆய்வை பொறுத்தளவுக்கு அவர் இங்கு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய தமிழக அரசினுடைய பெரும் உதவியோடு குழல் சிறை இல்லத்துக்கு சென்று அப்ளைட் தியேட்டர் என்ற ஒரு மிகப்பெரிய ஃபார்மை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வேகத்துல செய்யறதுதான் எல்லாமே பிழை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு அருமையான ஒரு அரங்கத்தை கொடுத்து அவர்கள் மனதிலே இருக்கின்ற ஒரு வன்மம் அல்லது அழுத்தம், அவர்கள் இருக்க துயரங்களை எல்லாம் கலைகின்ற ஒரு தெரப்பியை எப்படி தியேட்டருக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சி அவர் அனீஸ் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த எடுத்துக்கொண்ட ஒன்றை
இன்று முனைவர் பட்ட ஆய்வேடாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஒன்றை திரைப்படமாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது பகைவனுக்கு அருளாய் என்று படமாக திருப்புதல்கள். இப்படி 2 நிலைகளில் இந்த ஆய்வேட்டுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்ற நிலையில் இப்பொழுது இந்த அரங்கத்தை முறைப்படியாக புறநிலை தேர்வாளரிடம் ஒப்படைக்க அமர்கிறேன். Good evening, everyone. Most respected Dean Sir and Dr. Karthikeyan Sir, I'm very happy for taking part of this PhD diagnosis examination. It's very interesting topic because நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உலகம் அது ரிசல்ட் அப்படின்றது. யாரும் நினைச்சு கூட பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு உலகத்துல என்ன நடக்குது, என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம், அந்த மக்களுக்கும் ஒரு மறுவாழ்வு ரீஹாபிலேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் வந்து அனீஸ் அவர்கள் வந்து முன்னெடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் எக்ஸாம், பைவோசி எக்ஸாம். அவருடைய தலைப்பு நாடக பயிற்சியின் மூலம் சிறை இல்லவாசிகளின் மனவளம் ஒரு ஆய்வு. இதை பத்தி அவர் பிரீஃப் பண்ணுவாங்க. பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இட்ஸ் ஓபன் டு எவ்ரிஒன் ஃபார் क्वेश्चन. So you can ask any question related to that and it's fine after that. Thank you very much. So over to presenter. You can start the presentation. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய வாய்மொழி தேர்வுக்கு வருகின்றமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அன்பிற்கேற்ப அனைவருக்கும் நன்றி. என்னுடைய தலைப்பு வந்து நாடக பயிற்சியின் மூலம் சிறையில்லவாசிகளின் மனவளம் ஓர் ஆய்வு. A study on mental well-being among inmates through theatre training. என்னுடைய நெறியாளர் சி. கார்த்திகேயன், உதவி பேராசிரியர், நாடக மற்றும் அரங்கத்துறை, தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம். புறநிலை தேர்வாளர் முனைவர் பி. ஸ்ரீ ஜோதி மேடம், உதவி பேராசிரியர், ஊடக அறிவியல் துறை, அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை. என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்குழு உறுப்பினர் டாக்டர் கண்டி முனைவர் ஜி. பழனி, பேராசிரியர் மற்றும் துணைத் தலைவர், தமிழ்நாடு தமிழ்துறை, சென்னை பல்கலைக்கழகம், சென்னை. முனைவர் கே. ஆர். ராஜா ரவிவர்மா, பேராசிரியர், நிகழ்த்து கலைத்துறை, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி. என்னுடைய அறிமுகம். மனித நாகரிக வளர்ச்சியில் மத கோட்பாடும் மற்றும் அறிவியல் விதிகள் போன்றவற்றிற்கு இணையானது கலை இலக்கிய பங்கு எனலாம். இதில் கலைகள் என்பது மனிதன் பண்பட்ட வாழ்வு நெறிக்கு வழிகாட்டி எனலாம். நாடக கலை என்பது புராணங்கள், இதிகாசங்கள் மற்றும் வரலாறு போன்றவற்றில் கோட்பாட்டு சித்திரங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாகவே அமைந்துள்ளது. கிரேக்க ரோமானிய நாடகங்கள் மற்றும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் நிறுத்தப்படும் பரத கூத்து நிகழ்வுகள் அந்த நாடகங்களில் தோன்றும் நடிகன் மக்களை ஆற்றுப்படுத்துவதாக இருக்கின்றான். 18ஆம் நூற்றாண்டில் மனித சமுதாயத்தில் ஏற்பட்ட புதிய அரசியல் கோட்பாடுகள், பொருளாதார மாற்றங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் மருத்துவ வளர்ச்சிகள், கலை இலக்கியங்கள் மாபெரும் மாற்றம் ஏற்பட்டன. அதன் அடிப்படையில் நவீனத்துவம், மாடர்னிசம் உருவானது. நவீன பின்னணியில் இந்த பயன்பாட்டு அரங்கம், அப்கிரேட் தியேட்டர், அதாவது இங்கே இருக்கக்கூடிய தெருக்கூத்து போன்ற பல நிகழ்வுகள், அதாவது சடங்கு நாடகங்கள் சொல்லுவாங்க. அந்த சடங்கு நாடகங்கள்ல என்ன நடக்கும்னா, ஒரு ரிச்சுவல் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து மக்களும் அதனுடைய நிகழ்த்து கலைஞர்களும் ஒன்றிணைந்து அந்த நிகழ்த்தை நடத்துவாங்க. அதாவது ஒரு வகையில் வந்து அது வந்து ஒரு ஹீலரா அதுல இருப்பாரு. இது வந்து வெறும் ஒரு பொழுதுபோக்கு நாடகமாக இல்லாமல் மக்களுடைய குறையை தீர்க்கும் நாடகமாக நம்முடைய பாரம்பரியமான நாடக வடிவங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தெருக்கூத்து, தெருக்கூத்து நடக்கக்கூடிய எல்லா கூத்துமே வந்து குறிப்பாக பரத கூத்துல ஒவ்வொரு நாளும் மக்கள் முழுவதுமே வந்து தங்களுடைய பக்தி பயமாக, தங்களுடைய குறையை தீர்க்கும் விதமாக அந்த நாடகத்தில் ஈடுபடுவாங்க. ஸோ அந்த வகையில் உருவானது தான் பயன்பாட்டு அரங்கம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மேற்கத்தியில் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடாக இருந்தாலும் குறிப்பாக இந்தியாவுடைய பல பகுதிகளில் வந்து நாடகம்ங்கிறது வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிறத கடந்து மக்களுடைய அன்றாட விஷயங்களை பேசக்கூடிய, அவங்களுடைய மனக்குறையை தீர்க்கக்கூடிய, அவங்களுடைய சடங்கு வடிவத்தில் வந்து நிறைய நாடகங்கள் இருக்கு. ஸோ அதுல இருந்து மேற்கத்திய நாடகங்கள்லையும் இது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து கண்டுபிடிச்சது தான் அப்கிரேட் தியேட்டர். ஸோ நவீனத்துவ பின்னணியில் நாடகங்கள், நடிப்பு கோட்பாடும், புதிய கருத்தங்கள் மற்றும் புதிய பாணிகள் நுழைந்தன. நாடகங்கள் மாய பிம்பங்களால் அல்லாமல் மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு உதவும் பயன்பாட்டு அரங்கம் என வளர்ச்சியுள்ளது. அன்றைய பாரம்பரிய சடங்கு வடிவ நாடகங்கள் பார்வையாளன்
பங்கேற்பாளர், அதாவது ஆடியன்ஸும் ஸ்பெக்டேட்டரும் இருப்பதை போலவே நவீனத்துவத்திலும் குறிப்பாக வந்து நம்ம எப்படி வந்து நான் வந்து நம்முடைய திருப்பூத்தில் தான் நான் வந்து சொல்லணும், அதே மாதிரி மேற்கத்தில் பெற்றோருடைய அந்நியமாதல் அப்படிங்கிற கோட்பாடு. அதாவது ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள நீ வந்து ரொம்ப இன்வால்வாக இருக்காது, கதாபாத்திரத்துக்கு வெளியே இருந்து நாடகத்தை பாரு, அப்பதான் அது உங்களுக்கு அந்த நாடகத்தின் உனக்கு ஒரு பயன் அடைவ அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடு. அதே மாதிரி கொட்டாஸ் சொல்லி எளிமை அரங்கம், ஆண்டல் சொல்லி தியேட்டர் ஆஃப் குருவாலிட்டி குரு அரங்கம், அரிஸ்டோபாலுடைய இன்வெஸ்டிபிள் தியேட்டர், அதாவது நிகழ்வுக்கு புலப்பட அரங்கு. அது குறிப்பாக வந்து அரிஸ்டோபால் வந்து இந்த அப்டேட் தியேட்டருடைய மிக முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல கூட ஒரு நாடகம் அவர் வந்து நிகழ்த்தி காட்டுவார். ஸோ உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடியவர் யாராவது ஒருத்தவர் தன்னுடைய குறைகள் இங்கே நடக்கக்கூடிய ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட அவர் வந்து இந்த நாடகம்னு சொல்லாமலே அந்த குறையை பற்றி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கடைசியில் வந்து அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு இல்லை நான் வந்து இப்போ நாடகம் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஸோ அதுதான் இந்த அப்டேட் தியேட்டருடைய கான்செப்ட். ஸோ நாடக சிகிச்சை தியேட்டர் தெராப்பி இதன் அடிப்படையில் மனோதத்துவம் சைக்காலஜி துறையில் உளவியல் சிகிச்சை சைக்கோ தெராப்பி முறையும் நாடகம் இணைந்து கொள்கின்றது. இதன் வடிவமே நாடக சிகிச்சை டிராமா தெரப்பி என்றாலும் இவ்வகை பயிற்சி முறையில் வழியாட்டாக சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களை குறிப்பிடலாம். கிரேக்க நாடகமான ஈடிபஸ் சிக்கல் வழியை தான் ஃப்ராய்ட் இவ்வகை கோட்பாடுகளை கட்டமைத்தார். இவரின் உளப்பகுப்பாய்வு சிகிச்சை சைக்கோஅனாலிசிஸ் திங்கிங் கோட்பாடு மிகவும் கவனிக்கத்தக்கது. நாடக மனோதத்துவ கோட்பாடு முறைமைகள் டிராமா மெத்தட் என்பதை உருவாக்கினார். இவ்வகை பயிற்சியின் வழியாக மனப்பிரச்சனைகள், அதன் தீர்வுகள், தன்னம்பிக்கை வளர்த்தல், தன்னிலை உணர்தல், சுய பகுப்பாய்வு, குழு மனப்பான்மை, குற்ற உணர்தல், அதனை ஆற்றுப்படுத்தல் என்பன போன்றவற்றை கட்டமைத்தார். ஸோ முதல்ல சொன்ன அந்த அப்டேட் தியேட்டர் அப்படிங்கிறது அது நாடகங்கிறது பொழுதுபோக்கு கிடையாது, அது மக்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடியதுங்கிற விஷயத்தில் ஃப்ராய்ட் என்ன பண்ணுறாருன்னா சைக்காலஜியும் உள்ள சேர்த்தவர் வந்து இந்த நாடகத்தின் மூலமாக வந்து ஒரு தெராப்பி பண்ணலாங்கிறத வந்து அவர் முதல்ல பேசுகிறார். ஸோ நாடக இதனுடைய அடுத்த கட்டம் தான் வந்து பிரிசன் தியேட்டர், அதாவது அப்டேட் தியேட்டர் டிராமா தெராப்பி ஆகுது. அதோடைய அடுத்த வடிவம் வந்து பிரிசன் தியேட்டர். இவ்வகை பயிற்சி முறையில் மேற்கத்திய நாடுகளில் உள்ள மனநல மையங்கள், மென்டல் சென்டர், தொழிற்சாலைகள், கல்விக்கூடங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. சிறையில் நடைபெறும் நாடக செயல்பாடுகளை சிறை அரங்கம் பிரிசன் தியேட்டர் என அழைத்தனர். இதன் முன்னோடி உளவியலாளர் டாக்டர் ஜேக்கப் லெவி மெரினோ ஆவார். இவரின் உளவியல் மற்றும் நாடக சிகிச்சைக்கான முயற்சியும் ஆராய்ச்சியும் முக்கியம் வாய்ந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலையினால் குற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. பின்னர் அவர் குற்றவாளிகளாக சட்டத்திற்கு முன்பு சமயத்துக்கு முன்பும் நிற்கும் பொழுது குற்றவாளிகளால் மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டு மனநோயாளியாக மாறி தன்னிலை மறந்து போதை பழக்கத்திற்கோ மீண்டும் குற்ற செயல் செய்யும் எண்ணங்களுக்கோ அல்லது தற்கொலை எண்ணங்களுக்கோ தள்ளப்படுகிறார். இதனால் அவர் மட்டுமின்றி அவர் குடும்பத்திலும் பாதிக்கப்படுகிறார். எனவே இவ்வகை குற்றங்களை ஒரு வகை மன தடுமாற்ற நோய் என கூறலாம். ஃப்ராய்டோடைய ஒரு மாணவர் தான் வந்து ஜேக்கப் லெவி மெரினோ. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா தியேட்டரை வந்து பிரிசனுக்குள்ளேயும் கொண்டு போகலாம். இந்த மன அழுத்தம், மன பிரச்சனைகள், பல விஷயங்கள் வந்து பிரிசனுக்குள்ளேயும் நிறைய இருக்குன்றத முதல்ல அவர் தான் வந்து பேசுறாரு. அவர் தான் ஒரு வகையில் வந்து ஃப்ராய்டிலும் முரண்படுறாரு. முரண்பட்டு தான் அவர் வந்து அவருடைய தியரிக்கு இதாக வந்து அவர் ஒரு கட்டுரை இருக்காரு. அந்த கட்டுரைக்கு பின்னால் தான் வந்து இந்த பிரிசன் தியேட்டருங்கிற விஷயத்தை வந்து அவர் வந்து சிறைக்குள்ளே சென்று, இவர் சைக்காலஜி நியூ படித்தவர், இவர் வந்து சிறைக்குள்ளே சென்று நாடகங்களை வந்து ஆரம்பிக்கிறார். பிரிசன் தியேட்டர் நவீன காலத்தில் சிறை என்பது தண்டனைக்கான இடம் மட்டுமல்ல, அது மனமாற்றத்துக்கான மறுவாழ்வு இல்லங்கள், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என உலகம் முழுவதும் சிறைச்சாலை விதிமுறைகளை மாற்றியுள்ளனர். சிறையிலவாசலுக்கான பல பயிற்சி முறைகள் நாடக சிகிச்சை மிக சிறப்பு மிக்கது. டாக்டர் ஜேக்கப் லெவி மெரினோ 1936 சமூக ஆய்வுக்காக நியூயார்க் நகரில் அமைந்துள்ள உலகின் மிக பாதுகாப்பான சிறைச்சாலையான சிங் சிறை சென்று நாடக செயற்பாடுகள் வழியாக சிறையிலவாசிகளுக்கு மனநல பயிற்சி மேற்கொண்டார். இந்த சிங் சிறைங்கிறது வந்து அமெரிக்காவில் முதல்ல டெத் சென்டென்ஸ் கொடுத்து, அதாவது இந்த அமெரிக்காவில் வந்து ஷாக் அடிச்சு அந்த அதுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு மின்சார நாற்காலி முறையில் வந்து முதல்ல ஒரு மரண தண்டனை கொடுத்த முதல் சிறைங்கிறது சிங். அதே மாதிரி மிகவும் பாதுகாப்பு மிக்க, மிகவும் உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு குற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை இருக்கக்கூடியது சிங் சிறை. இப்போ அது வந்து அதை வந்து எடுத்துட்டாங்க. ஒரு கண்காட்சியாக வந்து அது வந்து சிறையை வந்து இப்பயும் வந்து அமெரிக்காவில் அந்த சிறைச்சாலை இங்கே இருக்கு. ஸோ அன்று தொடங்கிய சிறை நாடகம் இன்று வரை உலகம் முழுவதும் பல சிறைச்சாலையில் செயல்பட்டு வருகின்றன. ஸோ இங்கே தான் அவர் வந்து ஜேக்கப் லெவி மெரினோ முதல்ல சிங் சிறையில் தான் இதை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாடக அரங்கம் பிரிசன் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் இந்தியாவில் உலகப்பா கட்டிமணி கர்நாடகாவை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு நாடக மேடை
என்னுடைய ஒரு ஒரு ஆசான்னா எனக்கு இவரை பார்த்தோம்னா நானே வந்து பிரிசனுக்குள்ளே சென்று சிறை நாடகங்கள் பண்ணுவேங்கிறத வந்து இவற்றிலிருந்து நான் ஆரம்பித்தேன். ஸோ இந்திய சிறை நாடகத்தை முன்னோடிடலாம். 1997 பெல்லாரி சிறையில் தொடங்கி இவரது சிறை நாடக பயணம் சங்கல்ப கலை சங்கம் என்ற நாடக குழுவாக மைசூர், பெங்களூரு என 25 ஆண்டுகளுக்கு மேல் பல நாடுகளை சிறையில் வாசிகளை வைத்து நிகழ்த்தியுள்ளார். தமிழ்நாடை பொறுத்தவரை இம்முயற்சியில் ஆரம்ப அளவிலேயே 2017-18 சென்னை புழல் சிறையில் ஆய்வாளர் அனீஸ் பிரிசன் தியேட்டர் அமைப்பினால் செயல்பட தொடங்கியது. இவ்வாய்வானது சிறையரங்க செயல்பாடுகள் அதன் வழியாக சிறையில்லவாசி பெற்ற நன்மைகள் குறித்து விரிவாக பதிவு செய்கின்றது. ஸோ இங்கே புழலை பொறுத்த வரைக்கும் புழல் மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டிலுமே வந்து சிறைச்சாலைங்கிறது ரீஃபார்மா அப்படின்னு பார்த்தாக்க அது அப்படி சொல்ல முடியாது. பொதுவாக இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இங்கே உள்ள அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரே ஒரு அதிகாரி இருக்காரு, அவரும் தப்பாக எடுத்துக்க மாட்டார் நினைக்கிற அழைப்புக்கு வந்திருக்காரு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறைச்சாலை என்பது ஒரு தண்டனைக்கான இடம் தான். குற்றவாளிகள் வந்து திருந்தவே கூடாது. அவங்க வந்து மனிதர்கள் எழுதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் அவங்க வந்து நடத்தக்கூடிய சூழல் வந்து இருக்கு. ஸோ நான் உள்ள நோயாளிக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடம் சிறைச்சாலைக்குள்ள சென்று இந்த விஷயம் பண்ணணும். அவங்க வந்து டைம் பாஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நாளைக்கு டைம் பாஸ் தானே அப்படின்னு அவங்களுக்கு டைமில் பாஸ் பண்ணணும், டைம் தான் பாஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய ஆய்வு தலைப்பு நம்ம முன்ன சொன்னபடி நாடக பயிற்சி மூலம் சிறையில்லவாசி மனவளம். ஸோ ஆய்வு முறை, ரிசர்ச் மெத்தடாலஜி. இந்த ஆய்வில் இந்தியாவில் சிறையரங்க செயல்பாடுகள் எவ்வாறு செயல்படுகின்றன, குறிப்பாக கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் சிறைச்சாலைகள் சிறையில்லவாசிகளுக்கு எவ்வகையான நாடக பயிற்சிகள் நாடகங்கள் நிறுத்தப்பட்டன, இவ்வகை நாடகங்கள் பொதுவெளியில் நிறுத்தப்பட்டு சிறையரங்க வளர்ச்சி கண்டுள்ளதா, இதன் வழியாக சிறைச்சாலையின் மாற்றங்கள், சிறையில்லவாசிகளின் மன மேம்பாடுகள், மன மாற்றம், சிறையில்லவாசியின் சமூக அங்கீகாரம், அவர்களின் குடும்பத்துடனான உறவுகளின் மேம்பாடு நிகழ்ந்துள்ளனவா போன்றவற்றை மையமாக கொண்டு ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறையரங்கத்தின் அவசியங்களை உளப்பகுப்பாய்வினை முன்னிறுத்தி விளக்க ஆய்வு முறையாக டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் முறையில் இந்த ஆய்வு அமைகின்றது. ஆய்வு எல்லை. இந்தியாவில் சிறைக்கூடங்களில் நாடக செயல்பாடுகள் மிகவும் அரிதாகவே நிகழ்கின்றன. 1998 முதல் கர்நாடகாவில் உள்ள சங்கல்ப கலை சங்கம் என்ற நாடகக்குழு பெல்லாரி, மைசூர், பெங்களூர் போன்ற பகுதியில் உள்ள சிறைச்சாலையில் பயிற்சியை வழங்கியுள்ளது. ஆய்வாளர்கள் பிரிசன் தியேட்டர் ஆஃப் இந்தியா அமைப்பினர் தமிழ்நாட்டில் தலைநகரான சென்னையில் உள்ள புழல் சிறைச்சாலையில் நாடக பயிற்சிகள், நாடக நிகழ்வுகள் மற்றும் கலை இலக்கிய படைப்பாக பயிற்சிகள் போன்றவற்றை வழங்கியுள்ளன. இதன் அடிப்படையில் இவ்வாய்வின் எல்லைகளாக கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் சென்னை சிறைச்சாலையில் நடைபெற்ற நாடக நிகழ்வுகள் மட்டுமே ஆய்வு எல்லையாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஸோ நான் தான் முதல்ல வந்து புழல் சிறையில் போய் இந்த விஷயத்தை நான் ஆரம்பிச்சதுனால ஒரு ஆய்வாக முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் எனக்கு ஏற்பட்டது. அந்த வகையில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து உலகப்பாக்கெட்டி மணி கர்நாடகாவில் நிறைய சிறைச்சாலை சென்று கிட்டத்தட்ட பல ஆயிரம் சிறையில்லவாசிகளுக்கு வந்து நாடக பயிற்சி மூலமாக அவர் வந்து ரீஃபார்ம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதனால நான் அவரை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அவரை மட்டுமே தலைப்பாக எடுத்துக்கலாம்ங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும், தமிழ் சிறைச்சாலைக்கு இது ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து புழல் சிறைச்சாலையை மையப்படுத்தி நான் வந்து இந்த ஆய்வை வந்து மேற்கொண்டு அவரை வந்து என்னுடைய சோர்ஸாகவும் மெயின் சோர்ஸாகவும் வச்சுக்கிட்டு இந்த ஆய்வை வந்து மேற்கொண்டேன். ஆய்வு சான்றாதங்கள். ஆய்வுக்கு மூலங்களாக முதன்மை சான்றாதங்கள் மற்றும் துணைமை சான்றாதங்கள் என 2 வகையாக கையாளப்படலாம். முதன்மை சான்றாதங்கள் கர்நாடகா பெங்களூரு சிறைச்சாலையில் செயல்பட்டு வரும் சங்கல்ப கலை சங்கம் சிறை நாடக குழுவில் நிறுத்தப்பட்ட நாடகங்கள் கலாய்வு செய்யப்பட்டு திரட்டப்பட்ட ஆதாரங்களும் அக்குழுவில் தலைவர் உலகப்பா கட்டிமையின் அனுபவ பகிர்வுகள் மற்றும் இதில் பங்கு பெற்ற சிறையில்லவாசிகளின் அனுபவ பகிர்வு. கிட்டத்தட்ட வந்து 2000 நேஷனல் ஸ்கூல் டிராமாவுடைய ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நான் கலந்துக்கிறதுக்காக போகிறேன் நான் டெல்லிக்கு. அங்கே வந்து நிறைய நாடகங்கள் நடக்கும் அந்த ஆடிட்டோரியத்தில். அப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து நாடகம் பார்க்கறதுக்காக நான் போகிறேன். ஃபுல்லாக டிக்கெட் ஃபுல்லாக சோல்ட் அவுட்டு. அந்த அரங்கம் முழுவதுமே ஃபுல்லாக போலீஸ் ரவுண்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நான் வந்து சரி யாரோ மினிஸ்டரும் வந்திருப்பார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து டிக்கெட் வாங்க இல்லை டிக்கெட் கிடைக்கணும் போய் சும்மா போய் போர்டு போய் பார்த்தேன். என்ன நாடகம் போடுறாங்க, இவ்வளோ பெரிய போலீஸ் இருக்கு, அது மிக முக்கியமான நாடகம் மாட்டேன். அப்போ தான் பார்த்தப்ப கர்நாடகா சிறையிலிருந்து மாரநாயக் அப்படின்னு சொல்லி மேக்பத்தோடைய அடாப்டேஷன் நாடகத்தை போடுறதுக்கு சிறையில்லவாசிகள் வந்து நாடகம் போடுறாங்கிறத வந்து நான் பார்த்தேன். நான் 2000 பார்த்தது. 2000 பார்த்த பின்னாடி அப்போ இருந்தே எனக்கு வந்து உலகப்பா கட்டிமையும் கர்நாடகாவுடைய சிறை நாடகத்தை வந்து நான் பின்தொடர்ந்தேன். கிட்டத்தட்ட இப்போ சொல்லப்போனால் இப்போ வந்து 2025 ஆச்சு. சொல்லப்போனால் 25 வருடம் வந்து நான் வந்து பயணிச்சிருக்கேன். இந்த ஒரு 5 வருடத்துல வந்து முழு நேரம் ஆய்வாக எடுத்து நான் பண்ணியிருக்கேன்.
சென்னை புழல் மத்திய சிறைச்சாலையில் உள்ள சிறையிலவாசிகளுக்கு ஆய்வாளர் அளித்த நாடக பயிற்சி மற்றும் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் வழியாக அவற்றின் அனுபவங்கள், நாடகம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற சிறையிலவாசிகள் மற்றும் சிறை அதிகாரிகளின் கலந்துரையாடல்கள், அது தொடர்பான ஒளி பதிவுகள். ஆய்வாளர் 2016 2022 வரை பல கலை இலக்கிய பணியாக, குறிப்பாக புதுராஜா, ஜோதி, செல்வம், இதில் ஒருத்தர் கூட இங்கே 2-3 பேர் வந்திருக்காங்க. என்னுடைய சிறை நாடக நடிகர்கள், அவருடைய தலைவர் ரா கனகராஜ் ஐஜி, இப்போ ஐஜியாக இருக்காரு. துணைத் தலைவர் முருகேசன் இப்போ மதுரை பிரிசனில் வந்து முக்கியமான பதவியில் இருக்காரு. எனக்கு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணது முருகேசன் சார் தான். அதுவே திருமதி ருக்மணி பிரியதர்ஷினி மேடம், அவங்கள வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக முக்கியமானவங்க. அவங்கள சந்தித்து பயணித்தது மிக முக்கியமான எவிடன்ஸ். சிறை ஒழுங்காளர் சம்பகம், தேனி அரசு மருத்துவமனை ஒழுங்காளர் முகமது சஃபி. இந்த முகமது சஃபி கூட வந்து நான் வந்து ஏர்வாடியில் நடந்த எனக்கு வந்து இந்த பிரிசன், அதாவது இந்த தியேட்டர் தெராப்பிங்கிற விஷயத்தை வந்து முதல்ல என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சது அப்படின்னு பார்த்தாக்க சஃபிதா. ஸோ 2003 வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏர்வாடிங்கிற ஒரு பகுதியில் வந்து மனநல காப்பகம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மனநோயாளிகளை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட கட்டப்பட்ட மனநோயாளிகள் வந்து எரிஞ்சிட்டாங்க. அதுக்காக அப்போ இருந்த ஒரு விஜயகுமார் ஒரு கலெக்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறார். அதாவது மனநோய்ங்கிறது வந்து நீங்கள் வந்து அதை தீர்க்கக்கூடிய ஒன்று தான். அதனால் வந்து பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருன்னு முறை சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போங்க, மாத்திரையும் போட்டுக்கங்க. அதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாடகம் தயாரிச்சு கிட்டத்தட்ட 125 ஷோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமே வந்து அந்த நாடகத்தை போட்டோம். என்னுடைய முதல் அந்த 100வது நாடகம், அதாவது ஒரு படத்துடைய 100வது நாள் கொண்டாடுவாங்கல்ல, அதே மாதிரி 100வது நாளுக்கு வந்து என்னுடைய ஆசான் நாசர் சார் வந்து கலந்துக்கிட்டதை இன்னும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து இந்த தியேட்டர் தெராப்பிங்கிறதே வந்து உருவாச்சு. ஸோ ஒரு தியேட்டரை வந்து நம்ம வந்து வெறும் பொழுதுபோக்காக பண்ணுறதை விட மக்களுக்கான பயன்பாட்டு அப்ளைடு தியேட்டராகவும் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு அதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ சஃபி அந்த விதத்தில் மிக முக்கியமானவர். கர்நாடக சிறை நாடக ஆளுமை உழப்பா கட்டுமை செங்கல்பா நிர்வாகிகள் ஒருவரான முன்னாள் சிறையிலவாசி அன்புராஜ். இந்த அன்புராஜுங்கிறவரை பற்றி நான் வந்து பின்னால் சொல்கிறேன். அவரை பற்றி தெரியணும்னா, வீரப்பன் கூட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 வருடம் இருந்தவர். இந்த வீரப்பன் வழக்கில் ஒரு சாட்சியாக இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அன்புராஜ். யூடியூப்ல நீங்கள் அவரை பற்றி பார்க்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு பிரிசன் தியேட்டரில் மிக முக்கியமானவர். ஸோ அவர் வந்து மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸாக நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி கோபாலசூர் சார் அப்படிங்கிற அங்கே ஒரு ஐஜி 2024 வந்து இப்போ சமயத்தில் வந்து சுமேனா அறக்கட்டளை நிறுவனம் வந்து தொடர்ந்து நாடக பயிற்சி வருது. இதெல்லாம் என்னுடைய சான்ற ஆதாரங்களாக நான் வேண்டியிருக்கேன். துணைமை சான்றாதங்கள் உலகெங்கும் சிறை அரங்க நிகழ்வுகள், தகவல்கள், ஆவண ஒளிப்படி படங்கள் மற்றும் ஒளி வழி கோப்புகள், இந்தியாவில் போபால், டெல்லி, மத்திய பிரதேசம், கொல்கத்தா ஆகிய சிறையில் நடைபெற்ற நாடக நிகழ்வு இணையவழி செய்திகள் மற்றும் புகைப்படங்கள், பயன்பாட்டு அரங்கம் பற்றிய இணையவழி சொற்பொழிவுகள், சிறையரங்கம் பற்றிய நூல்கள், ஆய்வேடுகள். ஆய்வு நோக்கம்: பொழுதுபோக்கு நிகழ்வாக கருதப்பட்டு வரும் நாடக செயல்பாடுகள் சமூக மாற்றத்துக்கு பயன்பாட்டு அரங்காக உலகமெங்கும் சிறைச்சாலையில் உள்ள சிறையிலவாசிகள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எவ்வகையில் அதன் பங்களிப்பை செய்கின்றது என சான்றாளர்கள் நிறுவுவது. சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் சிறையிலவாசிகளின் உரிமைகள், அவர்களின் மேம்பாட்டு சிறைச்சாலையில் அளிக்கப்பட்டு பயிற்சி முறைகள் ஆகியவற்றை வெளிப்படுத்துவது. இந்த ஆய்வின் வழி மனப்பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள மற்றும் குற்றவாளிகள் என புறந்தள்ளப்பட்டவர்களை பொது சமூகத்திலிருந்து கொண்டு சென்று எந்தெந்த வகையில் மனமாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை ஆய்வு முன்னிறுத்துகின்றது. ஆய்வின் பயன்: இந்த ஆய்வானது சிறையிலவாசியின் மனபலம், மன ஆளுமை வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றம் போன்றவற்றின் அடிப்படையில் நகர்கின்றது. இதனால் புதிய கலை வடிவங்கள் கொண்டு சிறையிலவாசிகளுக்கு பயிற்சியாக நடத்தப்பட்டு அதன் பயன்பாட்டின் மூலம் சிறைச்சாலைகளை மறுவாழ்வுகளாக மாற்ற வழிவகை செய்ய உதவலாம். இந்த புகைப்படம் மிக முக்கியமான புகைப்படம். இது வந்து ஓவியர் வான்கோ உடைய பெயிண்டிங். ஸோ அவர் வந்து ஒரு மனநோயால் ஆட்பட்டு ஒரு தற்கொலை முயற்சி கொண்டாரு. அதனால அப்போ ஒரு காலகட்டத்தில் 1800 காலகட்டத்தில் வந்து மனநோயாளியும் சிறையிலவாசியும் ஒரே இடத்துல அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. அப்போ அவர் வந்து சிறைச்சாலையில் வந்து ஓவியங்கள் வரைகிறாரு.
அவருடைய தம்பி இதான் வந்து அவருக்கு வந்து உதவி பண்றாரு, நீ ஓவியம் வர அப்பதான் நீ வந்து வெளியே வருவ மனநோயில இருந்து. ஸோ அப்போ வந்து இந்த சிறைச்சாலையில வந்து அவர் பயிற்சி கூட நடத்திருக்காங்க. எப்படி நாம் போய் இப்போ போய் நாடகம் பண்றோமோ, உலகப்பா கட்டுமே எப்படி போய் நாடகம் பண்றோமோ, அதே மாதிரி வான்கோவும் வந்து ஓவியர் வான்கோவும் வந்து பயிற்சி அட்டன் பண்ணிருக்காரு. அப்போ பயிற்சியில வந்து ஒரு புகைப்படம் வரைஞ்சிருக்காரு. அந்த புகைப்படம் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வான்கோ. ஸோ நான் வந்து ரீஃபார்ம் ஆயிட்டேங்கிறது வந்து முதல்ல அழகா வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆய்வின் கருதுகோள். ஸோ திரையரங்கம் வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு கலைக்குழு அல்ல, பொழுதுபோக்கு நிகழ்வும் அல்ல. இது உளவியல் சிகிச்சை முறையில் ஒரு வகை அமைப்பாக உள்ளதா என்பதை ஆராய்கின்றது. உலகில் பல பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளில் நாடக செயல்பாடுகள் பிற நாடக நிகழ்வுக்கு சமமாக பார்வையாளர்களிடம் வெகுவாக வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. அது இந்திய நாடக சூழலிலும் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுள்ளதா, அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றதா என்பதை ஆராய முடிகின்றது. சிறை நாடக பயிற்சிகளும் நாடக நிகழ்வுகளும் சிறையிலவாசிகள் மனமாற்றத்துடன் அவர்களின் விடுதலைக்கு பின்பு தொழில்மொழி நடிகர்களாக வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சமூகத்தில் வைத்துக் கொள்ளப்பட்ட மனிதராக இருக்கின்றாரா என்பதை கருதுகோளாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. ஆய்வு அணுகுமுறை. சிறைச்சாலையில் சிறையிலவாசிகளின் வாழ்வு மேம்பாட்டுக்கு தொழிற்சாலைகள், விளையாட்டுகள், உடற்பயிற்சி கூடங்கள், இசை மற்றும் ஓவிய கூடம், தியானம், யோகாசனம் மற்றும் நூலகங்கள் போன்றவற்றில் இருந்தாலும் நாடக பயிற்சிகளும் அதன் நிகழ்வுகளும் எவ்வாறு சிறையிலவாசிகள் மன மாற்றத்திற்கு சிகிச்சையாக உதவுகின்றன என்பதை விளக்கமுறை ஆய்வு டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் முன்வைத்து இந்த ஆய்வு கையாளுகின்றது. ஆய்வு முன்னோடிகள். என்னுடைய ஆய்வு முன்னோடிகள் A social legal study of prison system and reform in India அப்படிங்கிற பிரியதர்ஷி நாடகங்கிறவங்க வந்து மோகன்லால் சுகலால் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காங்க. As you films would burden be prison Shakespeare as a practice temperament அப்படிங்கிற பேரில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரியாவில் வந்து ஜெனி தேவின்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. Contribution of the cost central metrics and analysis of Indian prison narrative அப்படிங்கிற பேர் வந்து அஜய் ராமகிருஷ்ணன் வெங்கடாட்சரம் ஒருத்தவங்க வந்து நம்ம பிரசிடென்சி காலேஜில் PhD முடிச்சிருக்காங்க. பவர் அண்ட் டாமினேட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளரேஷன் ஆஃப் செலக்ட் இந்தியன் பிரசன் நரேட்டிவ்ங்கிற பேரில் வந்து அருண்மொழி வாலிங்கிறவங்க வந்து டாக்டரேட் பண்ணியிருக்காங்க எத்திராஜ் காலேஜில். ஸோ இவங்க தான் எனக்கு நன்மொழிகளாக இருந்திருக்காங்க. ஸோ ஆய்வு பகுப்பு நான் மொத்தம் 5 இயல்களாக பிரிச்சிருக்கேன். நான் இயல் 1 கலையின் வழி மன வளமும் சிகிச்சை முறைகளும். இயல் 2 உலக அளவில் சிறையிலங்கையில் நிறுத்தப்படும் நாடகமும் மன வள பயிற்சிகளும். இயல் 3 இந்திய சிறைச்சாலையில் நிறுத்தப்பட்ட நுண்கலை மற்றும் நிகழ்களை சார்ந்த பயிற்சியின் வழி மனவளம். இயல் 4 சென்னை புழல் மத்திய சிறை இல்லவாசியின் தேவைக்குரிய மேம்பாட்டு நலத்திட்டங்களும் கலை இலக்கிய முன்னெடுப்புகளும். இயல் 5 புழல் மத்திய சிறை சென்னை இல்லவாசிகளுக்கு அளிக்கப்பட்ட நுண்கலை மற்றும் நாடக செயல்பாடு வழி மனவளம். இந்த 5 சேப்டர் வந்து பிரித்து நான் பண்ணிருக்கேன். இயல் 1 இயல் 1 வந்து அதாவது கலையின் வழி மனவளமும் சிகிச்சை முறைகளும். ஸோ மனநலம் மனிதருக்கு ஆக்கம்ங்கிறது நம்ம வள்ளுவருடைய வாக்கு. அதாவது வள்ளுவர் சொல்றாரு, ஒரு தனி மனிதனுடைய மனசு தான் ஒரு சமூகத்துடைய மனசு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு தனி மனிதனுடைய மனசு மாறினால் அது கூட்டு தனி மனிதனாக உருவாகி கூட்டு தனி மனிதனுடைய மனசு மாற்றம் மாறும்போது சமூகமும் மாறும் சொல்லிட்டு மனதை பற்றி நம்ம 2000 வருடங்களுக்கு முன் வள்ளுவரே பேசியிருக்காங்கிறது நம்ம பெருமை கொண்டு கொள்ளலாம். ஸோ இன்றைய மனிதன் தமக்கு தாமே கட்டமைக்கப்பட்ட மனம் என்பது என்ன, மனித மூளையின் செயல்பாடுகள் எவ்வாறு நிகழ்கின்றன, இதன் வழியாக உருவாகும் குறைபாடுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் என்னென்ன என்பதை இவைகள் பற்றி உளவியலாளர்கள் கூறும் கோட்பாடுகளை பற்றி மனநோயின் வகைகள் மற்றும் அவையின் தன்மை பற்றி ஆராய்கின்றது. குறிப்பாக குற்ற எண்ணங்களும் குற்ற செயல்பாடும் மன குறைபாடு நோய் என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர். பொதுவாக வந்து குற்ற எண்ணங்கள், குற்றம் அப்படிங்கிறதே வந்து ஒரு வகையில் நோய் தான். ஒரு குற்றம் அப்படிங்கிறது நோய் தான் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு சரியான விஷயம் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு. ஸோ என்ன மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா குற்றம். ஸோ மனதுக்கு வரக்கூடிய நோய்களில் ஒரு நோய் தான் வந்து குற்றம். அதை காந்தி சொல்லுவாங்க, நீ குற்றத்தை வெறு குற்றவாளியை வெறுக்காதே அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஸோ மிக முக்கியமான இந்த 2 நோய்கள் வந்து பொதுவாக குற்றவாளிகிட்ட காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சமூக விரோத ஆளுமை கோளாறு, அதாவது ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர். அதாவது சமூக கட்டுப்பாட்டுகள் இணைய மாட்டாங்க,
சட்டத்தை மீறுவது, விசுவாசம் இல்லாமல் இருப்பது, ஒரு செயலால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்ற கவலையோ மனக்குற்றமோ இல்லாமல் இருப்பது, மற்றவர்களை துன்புறுத்தி பார்ப்பது, மகிழ் அடைவது, போதைப் பொருள் உபயோகிப்பது என்பன போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி இன்னொரு டிசார்டர் வந்து எல்லைக்குட்பட்ட ஆளுமை கோளாறு, பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். தன்னை பலசாலியாகவோ தலைமை பண்பு உள்ளவராகவோ காட்டிக்கொள்வார்கள். இந்த குறைபாடு ஒரு வகையில் கிளாஸ்டோபியா எனலாம். இந்த வகை குறைபாட்டில் உள்ளவர்கள் செயல்பாடுகள் என்பது எந்த மாதிரியான உணர்ச்சி மாற்றங்களுக்கும் உள்ளாகும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மேலும் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் தங்களுக்கு சாதகமான சூழலை மாற்றிக்கொள்ள நாடகத்தன்மை மிக்கராகவும் மனதளவில் பயம் இருந்தாலும் கடுகோபம் கொண்டதாகவும் அதை கட்டுப்படுத்த முடியாதவும் இருப்பார்கள். நான் வந்து செம்பகம் இங்கே போலீஸ் இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்ட உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ அந்த மேடம் சொல்லும்போது சொல்லுவாங்க, சார் இந்த இது வந்து நிறைய இடத்துல நான் பார்க்கலாம் சார், அவங்க எப்பவுமே தன்னை சுற்றி ஒரு 10 பேர் இருக்குன்னு விரும்புவாங்க. இந்த 10 பேரை பிரிச்சுட்டாலே அவங்க வந்து பயங்கர இதாகிடுவாங்க. ஸோ தன்னை வந்து ஒரு பெரிய ஹீரோயிசமாகவே நினச்சிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய ஏரியாவிலேயும் நடக்கும், அவங்க குற்றப்படக்கூடிய இடத்துல நடக்கும். சிறைச்சாலைக்குள்ளேயும் வந்து இது மாதிரி ஒரு ஆட்களை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. இதை உடைக்கிறதே எங்களுக்கு ஜெயிலில் ஒரு பெரிய இதாக இருக்கும். அவங்க அப்படி சேர்ந்தாலே அவங்க வந்து இதாகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க என்னுடைய நேர்காணலில். மனநோய்களை மருத்துவமனை கலைகள் வழியாகவும் தீர்க்க முடியும் என்று உலகில் அழைக்கின்றனர். இதற்காக சோதனைகள், பயிற்சிகள் உலகம் முழுமையும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கலையின் வழி என்பது கதை, கவிதைகள் எழுத வைப்பது, ஓவியங்கள் வரைய வைப்பது, இசை கேட்க வைப்பது, பாட வைப்பது, இசைக்க வைப்பது, நடனம், நாடகம் போன்ற கலைகளில் பயிற்சி அளிப்பது, அவர்களை பங்கேற்க வைப்பது போன்றவற்றின் மூலம் மன அழுத்தம், கவலை, தற்கொலை எண்ணம், சோர்வு ஆகிய மனச்சிக்கல் போன்ற நோய்களுக்கு தீர்வு காண முடியும் என உளவியலாளர் கருதுகின்றனர். இதனை ஆர்ட் தெரப்பி என்று அழைக்கின்றனர். இது குறித்து உலக அளவிலான ஆய்வுகளும் ஆராய்ச்சியும் சமகாலத்தில் நிறுத்தப்பட்டு வருகின்றன. இயல் 2 உலக அளவில் சிறையிலங்கள் நிறுத்தப்படும் நாடகமும் மன வளர்ச்சி பயிற்சிகளும். சிறைச்சாலைகள் உருவான வரலாறு பற்றி பொதுவாக எவ்வகையான குற்றம் புரிந்து சிறைக்கு வருகின்றன, அதற்கான நீதிமன்றம் வழங்கும் தண்டனைகள் பற்றியும் இதன் பின்பு சிறையில்லவாசிகளின் சமூக மதிப்பு எவ்வாறு அமைகின்றது என்பது பற்றியும் ஆராயப்படுகின்றது. மேலும் சிறைச்சாலையில் இருக்கும் சிறையில்லவாசிகளுக்கு மனமாற்றத்துக்கான முன்னேற்ற செயல்பாடுகள் பற்றியும் பொழுதுபோக்கு வடிவமான நாடக கலைகள் அவர்களின் மனவளத்துக்கு சமூக முன்னேற்றத்துக்கு உதவும் பயன்பாட்டு அரங்கம் அப்பேரி தியேட்டர் எவ்வாறு செயல்படுகின்றது என்றும் இவ்வாய்வு ஆகின்றது. இதன் ஒரு வகையாக சிறை அரங்கம் பற்றியும் அதன் வரலாறுகள் பற்றியும் இதன் செயல்பாடுகள் வழியாக சிறையில்லவாசிகளுக்கு நாடக சிகிச்சைகள் எவ்வாறு நிறுத்தப்படுகின்றன பற்றியும் 2ஆம் இயலில் தெளிவாக ஆராய்கின்றது. நாடக வழி மன நல சிகிச்சை முறையை முதலில் அறிமுகம் செய்த அமெரிக்காவைச் சேர்ந்த உளவியலாளர் ஜேக்கப் லெவி மொரேனோ ஆவார். இவரை தொடர்ந்து உலகம் முழுவதும் சிறை நாடகங்கள் சிறைச்சாலையில் நிறுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 1996க்கு பிறகு கேத்ரின் வாட்னிஸ் என்ற ரிஹாபிலிட்டேஷன் த்ரூ ஆர்ட் என்ற அமைப்பு அமெரிக்காவில் சிங்சிங் சிறைச்சாலையில் சிறை நாடக செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன. ஆக்சுவலாக கரெக்டாக சிங்சிங் சிறைச்சாலையில் கடைசியாக இந்த தியேட்டர் தெரப்பி பண்ணவங்க வந்து இவங்க தான். மேலும் 1910 ஐரோப்பாவில் வெயிலன் போரில் தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட பிரெஞ்சு படையினர் சிறையில் அரங்கம் அமைத்து நாடகம் நடத்தி வருகின்றனர். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. ஐரோப்பாவில் பிரெஞ்சு படையை பிடிச்சிடறாங்க, பிடிச்சி ஒரு ஐலாண்டில் வச்சிடறாங்க. இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாளில் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி கைதிகள் எல்லாமே அங்கேருந்து ஜனத்தை கேட்குறாங்க, நாங்கள் வந்து நாடகம் ஏதாவது போடலாமா அப்படின்னு. சரி நாடகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஒரு நாடகம் போடுறாங்க. முதல் போட்ட நாடகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்துருக்காங்க. அடுத்த நாடகம் போடும்போது அவங்க சொல்லியிருக்காங்க வெளியிருந்து மக்கள் கூப்பிடலாமான்னு இருக்காங்க. வெளியிருந்து மக்கள் வந்து நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. இது தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. ஒரு இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, அந்த வெளியே இருக்கக்கூடிய கைதி ப்ரொஃபஷனல் நாடக தேட்டருக்கு இருக்கு போறீங்களா, அந்த நாடகத்துக்கு ஆட்களே போல எல்லாமே வந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து அவங்க வந்து என்ன பண்ண கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கைதிகள் போடுற நாடகத்துக்கு பாட்டுங்க எங்களுக்கு வருமானம் குறையுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிரெஞ்சு படையுடைய நாடகம் வந்து அந்த பிரெஞ்சு படை கைதிகளுடைய நாடகம் வந்து பரவலாக எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா 1789 ஜார்ஜ் பெர்குலர் சிறையில் அரங்க நிகழ்வுகள் 2ஆம் உலகப் போரின் போது தடுப்பு காவலில் அடைக்கப்பட்டிருந்த சிறையில்லவாசிகள் நிறுத்தப்பட்டன. ஸோ நிறைய செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேருந்து கைது செய்யப்பட்ட நிறைய பேர் உள்ள வந்து சிறையில் வந்து நாடகம் பண்ணியிருக்காங்க. ஆசியாவில் தாய்லாந்து, ஜோர்டன், வங்காளதேசம், சீனா போன்ற நாடுகளும் சிறை நாடக செயல்பாடுகள் தொடர்ந்து வந்து வருகிறது. உலக அளவில் சிறை நாடக செயல்பாடுகள் நிகழ்ந்து வரும் சிறைச்சாலைகள் சிங்சிங் சிறை அமெரிக்கா, போவியோ பெண்கள் சிறை அமெரிக்கா, சான் குவான்டின் சிறை அமெரிக்கா, சான் பிரான்சிஸ்கோ கேனடி சிறை அமெரிக்கா, அல்ஜெரீடா பெண்கள் சிறை ஜோர்டன், டாக்கா மத்திய சிறை வங்காளதேசம், பிலிப்பைன்ஸ் சிறை பிலிப்பைன்ஸ்,
சசாங் சிறை சீனா குறிப்பாக குற்றமும் தண்டனை என்பதை முன்வைத்து 1971 அமெரிக்காவில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் சைக்காட்ரிக் பிலிப் ஜிம்பாட்டோங்கிறது வந்து 1971 வந்து ஸ்டான்போர்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கார், உளவியல் ரிசர்ச். அதாவது ஒரு மனிதர்களுடைய மனம் எப்படி மாறுங்க கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு சிறைச்சாலை மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கீழே பேஸ்மெண்ட்ல வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காரு. செட்டு போட்டு விளம்பரம் கொடுக்குறாரு. இந்த நிகழ்வு ஒன்று நடத்த போகிற நிகழ்வுல வந்து கலந்து கொள்ளவங்க வந்து வரலாம், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பேமெண்ட் தரோம், பேர் டேக்கு இவ்வளோ பேமெண்ட் தரோம், எல்லாரும் பேர் கொடுத்து எல்லாம் ஆடிஷன் பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன ரிசர்ச் பண்ணுறாருன்னா, பவர்ங்கிறது வந்து எப்படி வந்து எதிர்கொள்றாங்க, பவரை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன மாதிரியான மனநிலை மாறுங்கிறது அவருடைய ரிசர்ச். அப்ப என்ன ரிசர்ச்னாக்க, ஒரு கைதி ஒரு சிறைச்சாலையில செட்டு போடுறாங்க, போட்டு அந்த வந்தவங்க எல்லாமே மாணவர்கள் தான். அந்த ரிசர்ச்ல கலந்துக்கிற பேர் கொடுத்து சைட் ஆகி வந்தவங்க மாணவர்கள் தான். அவங்கள பாதி பேரை வந்து கைதியாகும், மீதி பேர் வந்து போலீஸும் ஆக்கிடுறாரு. ஆக்கின போலீஸுக்கு வந்து என்னென்ன நீங்க பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. இவங்கெல்லாம் கைதியை கொடுத்து உள்ள அனுப்பிச்சிடுறாரு. உள்ள போயிடுறாங்க. உள்ள போனால் டெய்லி வந்து நிறைய டாஸ்க் கொடுக்குறாங்க. நிறைய டாஸ்க். இன்னைக்கு வந்து சாப்பாடு போடக்கூடாது, இன்னைக்கு எல்லாரையும் அவுத்து விடக்கூடாது, இன்னைக்கு எல்லாத்தையும் அடைச்சி வைக்கணும். வந்து உள்ள போனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, ப்ராப்ளம் வருது. இந்த கைதியா இருக்கவங்க வந்து எல்லாமே மாணவர்கள், எல்லாம் ஒரு நாள் ஒன்றா படித்தவங்க தான். திடீர்னு வந்து எல்லாமே ஒரு கைதி மனப்பான்மை வந்துடுது, அவங்களுக்கு வந்து போலீஸ் மனப்பான்மை வந்துடுது, அதிகாரம் வந்துடுது, சண்டை பயங்கரமாக வந்துடுது. ஒருத்தர் வந்து நான் பாதிரியாருக்கு லெட்டர் எழுதி என்னை கூட்டு போயிருங்க, நான் சூசைட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மனு பார்க்குற எல்லாம் மனு பார்க்குறது பார்வையாளர் பார்க்கின்ற நேரம் அதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. சில பேர் ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதி என்னை கூட்டு போயிருக்காங்க. சில பேர் அங்கேயே வந்து நாங்கள் இந்த இதில் இருந்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது இது எதோடைய வடிவம்னு நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நடந்து கடைசியில் போயிடுறாங்க. கடைசியில் ரிசல்ட் வருது. ரிசல்ட்ல என்ன ரிசல்ட் வருதுன்னா, ஸோ பவரை கொடுத்துன்னு ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ்க்கு பவரை கொடுத்துன்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு போலீஸா மாறிடுறான், அவனுக்கு அதிகாரம் வந்துடுது, அவனுக்கு வந்து மனிதத்தன்மைங்கிறதுலாம் போயிடுது. ஒருத்தன் வந்து குற்றவாளின்னு சொல்லணும்னா வந்து தன்னை வந்து குற்றவாளியாவே நினைச்சிட்டு போயிடுறான் அப்படின்னு ஒன்று வந்துடுது. சரி, இதுதான் ரிசல்ட் வருது. மூணாவது ஒரு ரிசல்ட் வருது, அது கமர்ஷியல் ரிசல்ட். அதனால இந்த சந்தையை வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது மாதிரி நிறைய டாஸ்க் கொடுக்கலாங்க அப்படின்னு. இதுல இருந்தே வந்து ரியாலிட்டி ஷோ உருவாகுது, பிக் பாஸ் மாதிரி ஷோலாம் உருவாகுது. ஸோ இதுல இருந்து பிக் பாஸ் ஷோலாம் உருவாக்குது, தப்பிச்சு போடுறது எல்லாமே நடந்தது. ஸோ அது மாதிரி இருந்தால் இந்த இது. ஸோ இது வந்து மிக முக்கியமானது. ஒரு சிறை சம்பந்தமான அவங்க சைக்காலஜிக்கான பண்ணாங்க, ஆனால் சிறைக்கான ஒரு அழகான ஒரு ரிசர்ச் சொல்லலாம். அதே மாதிரி 1954 அமெரிக்காவில் ஷாங்க்வான் சிறைச்சாலையில் இந்த சாம்பல் பெக்கெட் மிக முக்கியமான ஒரு தியேட்டர் இருக்காரு. எல்லாரும் நாடகம் தெரிந்த எல்லாரும் நண்பர்களுக்கு தெரியும். மிக முக்கியமான ஒரு சாம்பல் பெக்கெட். ஸோ வெயிட்டிங் ஃபார் குடோங்கிற நாடகம் வந்து மிக முக்கியமான நாடகம். அவர் வந்து அவர் என்ன பண்ணாரு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷாங்க்வான் நாடகம் அங்கே சிறையில் போய் உலகப்பா கட்டி மணி மாதிரி என்னை மாதிரி உள்ள போய் நாடகம் போறாரு. அப்போ ஒரு கைதியா இருந்தவர் வந்து ரிக்கி கிளாஸ் ஒருத்தர், அவர் வந்து நாடகத்தில் இருந்து ஈர்க்கப்பட்டுறாரு. அந்த கைதி அந்த விடுதலை ஆன பின்னால அவர் என்ன பண்றாரு, நேரம் சாம்பல் பேக்கெட்டிலே வந்து உதவியாளராக சேர்ந்து பின்னால வந்து ஹாலிவுட்ல பெரிய நடிகராக மாறிடுறாரு. ஸோ அந்த வேலை ரீஃபார்ம்ன்றது வந்து மிக முக்கியமான விளம்பர சாம்பல் பேக்கெட். இயல் 3 இந்திய சிறை இல்லங்களில் நிகழ்த்தப்பட்ட நுண்கலை மற்றும் நிகழ்த்துக்களை சார்ந்த பயிற்சி மனவளம். இந்திய சிறைச்சாலையில் தோற்றம், காணி ஆட்சி காலத்தில் சிறைச்சாலையின் நிலைமைகள், அவர்கள் உருவாக்கிய சிறைச்சாலைகள் மற்றும் சிறையிலவாசிகள் உரிமைகள் பற்றிய சட்ட வரைவுகள், தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில் சிறைச்சாலைகள் மற்றும் சிறையிலவாசிகளுக்கான சட்ட மசோதாக்கள், இதன் வழியாக சிறையிலவாசியின் உரிமைகள், நலன்கள், மேலும் சிறைச்சாலையின் மறுவாழ்வு மையங்கள், மாற்றம் பெற்ற சட்ட வரைவுகள், அதன் செயல்பாடுகள் ஆகிய குறித்து ஆராய்கின்றது. இவ்வியல் சிறைச்சாலையில் சிறையிலவாசிகள் வழங்கப்படும் பயிற்சிகள், கல்விகள், மேலும் மனமாற்றங்களுக்காகவும் மன அமைதிக்காகவும் அமைக்கப்பட்டுள்ள நூலகம், இசைக்கூடம், ஓவியக்கூடம், தியானக்கூடம், விளையாட்டு மைதானம் இவை சார்ந்த நிறுவனங்கள் பற்றி ஆராய்கின்றது. ஸோ மேலும் நுண்கலைகள் மற்றும் நாடக செயல்பாடு வழியாக இந்தியாவில் புகழ்பெற்ற திகார் சிறைச்சாலை, மேற்கு வங்காளம், கொல்கத்தா, பேரம்பூர் சிறைச்சாலை போன்ற சிறைச்சாலையில் செயல்பட்டவும் பற்றியும் ஆராய்ச்சி வெளியிடுகிறது. 1935 மெக்காலே பரிந்துரையின் பேரில் சிறை ஒழுக்க குழு ஒன்று உருவாகி 1846 ஆக்ராவில் முதல் மத்திய சிறைச்சாலை கட்டப்பட்டது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சிறைச்சாலையை வடிவமைத்தவர், சிறைச்சாலையுடைய விதிமுறைகள் எல்லாத்தையும் வடிவமைக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒருத்தர் கொடுத்தது.